வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 உங்களுக்கு ஒரு புதிய மாற்றங்கள், புதிய பாதைகள், புதிய வெற்றிகள் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னு என்னோடய வாழ்த்துக்களுங்க. இப்போ என்ன தலைப்புங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிரன் குறைந்த பாகை மற்றும் பலவீனமானால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். களத்திரக்கார கிரகம் சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆண் ஜாதகத்துக்கு சுக்கிரனாகவும் பெண் ஜாதகத்துக்கு செவ்வாயாகவும் இருக்குது. அப்போ நமக்கு ஒரு பெண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி சுக்கிரனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுக்கிரனுக்கு உண்டான பதிவு அவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம சொல்கிறது எல்லாமே பொதுவான விதிகள் தான். இதில் அந்த சுக்கிரன் குறைந்த பாகை அப்படி ஒரு கணக்கு எடுத்தாலும் கூட சுக்கிரன் பலவீனம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படிங்கிற ஜாதகத்தை பார்க்குறப்ப தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா சுக்கிரன் பலவீனங்கிறது நிறைய விஷயத்தில் இருக்குது. நீசமாகிறது, வக்ரமாகிறது, ராகு கேதுவோடு இணைந்து கிரகணமாகிறது, சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கமாகிறது. இந்த அஸ்தங்கம் கூட ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குது. அப்போது இந்த அளவுக்கு இந்த கேட்டகரியில் எல்லாமே சுக்கிரன் பலம் இழக்க செய்யுது. அப்போ அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போது ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனோட திசையே நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் காதல் சம்மந்தப்பட்ட விஷயம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நிறையா அந்த தசாபுத்தியில் எதிர்கொள்வாங்க. அந்த சுக்கிரன் கெட்டு பலவீனமாக இருக்குது, பலம் இழந்து இருக்கும் பட்சத்தில் காதலுங்கிற விஷயம் சக்ஸஸ் ஆகாமல் போகிறது, திருமணம் நிறையா நிறையா விஷயங்கள் வரன் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் கரெக்டான வாழ்க்கை துணை அவங்களுக்கு அமையாமல் தள்ளி போயிட்டே இருக்கிறது. இவங்க போய் பார்ப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கும். இவங்க போய் பார்க்குற டைமில் அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிடும், பட் ஆனால் இவங்களுக்கு நடக்காமல் போகும். ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாமே இந்த சுக்கிர திசையில் நிறையா பார்க்கலாம். அப்போ எதனால் அப்படின்னா அந்த சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று களத்திரக்கார கிரகமே சுக்கிரனாக இருக்கும் பட்சத்தில் அந்தளவுக்கு அது பலம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு உண்டான விஷயங்கள் அதோட தசாபுத்தி நமக்கு கிடைக்கும். எப்போவுமே ஒரு தசாபுத்தி தான் செயல்பாடுகளை குறிக்கக்கூடியது. அப்போ தசாபுத்தி செயல்பாடுகளை குறிக்கும் பட்சத்தில் அது என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். இப்போ சுக்கிரன் ராகுவோட சாரம் வாங்கி ராகு 8ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா பெண்கள்னால அவமானம், பெண்கள்னால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே ஓகேன்னு கைக்கூடி கடைசியில் மேடையில் திருமணம் நிற்கிறது. ஸோ இதெல்லாமே அந்த சுக்கிரன் பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் 8ஆம் இடத்தோடு சேரும்போது அந்த அவமானங்கிற விஷயமும் திடீர் ஒரு விஷயத்தை எதிர்பாராமல் நடக்கிறது. இதெல்லாமே 8ஆம் இடத்துல சூழ்நிலையை சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ உங்களோட சுக்கிரன் என்ன சாரம் வாங்கியிருக்கு, அந்த சாரநாதன் எந்த பாவத்தில் இருக்கார் அதையும் பார்க்கணும். அந்த சாரநாதன் பலமாக இருக்காரா பலவீனமாக இருக்கா அதையும் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் உங்களோட திருமண வாழ்க்கை எந்தளவுக்கு சிறப்பாக கொண்டு போகுதா இல்லை பிரச்சனைகளை தாண்டி போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல முடியும். அப்போது உங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வக்ரமாக இருக்குது சுக்கிரன்னா என்ன பலன் வரும்னா, பெண்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்களை விரும்புவாங்க அந்த சுக்கிர திசையப்போ ஆனால் ஒரு திருப்தி இருக்காது, இல்லை பிரேக்கப் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சுக்கிரன் 5ஆம் அதிபதியாவோ இல்லை 5ல் வக்ரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காதலுங்கிற விஷயத்தில் 1-2 காதல் பிரேக்கப் ஆகி அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு காதல் லைஃபு கொண்டு போகும்னு சொல்லலாம். அப்போது இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னாலும் சரி, லக்னத்தில் இருந்தாலும் சரி, அழகான பெண் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த இசை கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அவங்க ஒரு நல்ல செலவுகள் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ இதே சுக்கிரன் வக்ரமாக இருக்குது, சுக்கிரன் நீசமாக இருக்குது அப்படின்னா எந்த விஷயத்துக்கு செலவு பண்ணுறனே தெரியாமல் அதிகப்படியாக தன்னை வெளிப்படுத்துறதுக்காக செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் நீசம்ங்கிறது அந்த இடத்துல ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று வந்துடும். என்னென்னா நம்ம நல்லா இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும் அவங்களுக்கு. அப்போ அவங்கள அழகுப்படுத்துறதுக்காக அவங்கள வெளிப்படுத்துறதுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸிங்கில் அவங்களோட மேக்கப்பில் எல்லாமே நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க.
செலவுகள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து சுக்கிரன் நீசம் வந்து 7ஆம் அதிபதியாகவே இருக்குது, இல்லை பொதுவாகவே உங்கள் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நீசம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வரக்கூட வாழ்க்கை துணைக்கு வந்து இதெல்லாம் வந்து செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து எதிர்பார்ப்புகளை வந்து குறைச்சிக்கிறது நல்லது. சுக்கிரன் வக்கரமாக இருக்குது ஆண் ஜாதகத்திலும் சரி, பெண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியே வந்து சுக்கிரன் வந்து வக்கரமாக இருந்தாலும் சரி, எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் அங்கே பிரச்சனைங்கிறது வராது. எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற சுச்சுவேஷனை வந்து நீங்கள் வளர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது திருமண வாழ்க்கையில் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஏன்னா எப்போவுமே ஒரு கிரகம் வக்கரமாச்சு அப்படின்னா அதோட காரகத்துவம் அதிகமாக வேலை செய்யும், ஆனால் தாமதமாக வந்து பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அப்போ வந்து நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து செய்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், இல்லை அவங்க கேட்குற விஷயத்தை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே பிரச்சனைகள்ங்கிறது வராது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் சுக்கிரன் வக்கரத்துக்கு உண்டான பலன்கள். சுக்கிரன் வந்து ஒருத்தருக்கு நீசமாக இருக்குது அப்படின்னா வந்து தன்னை மேம்படுத்திக்கிறதுக்காக வந்து சில சில செலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், வந்து ட்ரெஸ்ஸிங்கில் லக்ஸுரியாக இருக்கிறது எல்லாமே வந்து அதில் அதிகப்படியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ராகு கேதுவோட கிரகணத்தில் இருக்குது சுக்கிரன் அப்படின்னாலும் சரி, கிரகணங்கிறது வந்து மோஸ்ட்லி ஒரு 5 டிகிரிக்குள்ளே வந்து சுக்கிரன் ராகு இருக்கிறது, இல்லை 3 டிகிரிங்கிறது ரொம்ப அதிகப்படியான கிரகணம்னு சொல்லலாம். அப்போ அது வந்து சுக்கிரன் பலவீனமாயிருச்சுன்னு அர்த்தம் ராகு கேதுவோடு இருக்கிறப்போ. அப்போ அந்த ராகு கேதுவோட சுக்கிரன் பலவீனமாயிருச்சு அப்படின்னா அப்போ இவங்க வந்து அந்த தாம்பத்திய விஷயமா இருக்கட்டும், ஒரு எந்த விஷயமா அன்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து அதிகப்படியாக எதிர்பார்ப்பாங்க. ஆனால் வந்து அந்த டைமுக்கு கிடைக்காது, உங்களுக்கு எதிர்பார்க்குற டைமுக்கு கிடைக்காம போகிறது தான் வந்து இந்த கிரகணத்துக்கு உண்டான சுக்கிரன் பலவீனமாகக்கூடிய டைம் அமைப்பு. அப்போ வந்து எதிர்பார்ப்புகள் வந்து இந்த டைமில் நமக்கு எல்லா விஷயமும் வேணும்னு நினைக்கிறப்ப அந்த டைமில் கிடைக்காது. இவங்க எதிர்பார்க்காமல் இருக்கிறப்ப வாலண்டரியாக வந்து கிடைக்கும். அப்போ வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தில் வந்து சில சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு திருமண வாழ்க்கையில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது சுக்கிரனோட ராகு சேருது அப்படின்னா இவங்க எல்லா விஷயத்துலையும் பிரம்மாண்டமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே வந்து பெருசாக தான் செய்யணும்னு நினைப்பாங்க. சின்னதாக பண்ணினா இவங்களுக்கு பிடிக்காது, தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு. அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அப்சர்வேஷன் பண்ணிக்கிறது கரெக்டு. ஓகேங்களா? இது சுக்கிரனோட கேது இருக்கிறதே பலவீனமாயிருச்சு அப்படின்னா அதாவது தாம்பத்திய விஷயத்தில் வந்து சில பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி வந்து ஆன்மீக விஷயம், சித்தர்கள் வழிபாடு, இந்த மாதிரி தன்னை வந்து ஆன்மீகத்துக்குள்ளே கொண்டு போவாங்க. அதிகமாக வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க தன்னோட ஆசைகளையும் சரி, பற்று அந்தளவுக்கு யாருக்கிட்டையும் வைக்க மாட்டாங்க. உறவுகள்கிட்டேருந்து கொஞ்சம் எப்பவுமே தனித்துவமாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப திறமையானவங்களாக இருப்பாங்க வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லலாம். நிறையா வந்து நாலேஜ் அவங்ககிட்ட இருக்கும், ஆனால் வந்து தனக்கு நாலேஜ் இருக்கிற மாதிரியே வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. சுக்கிரன் கேது வந்து சுக்கிரனோட பலவீனம் ஆயிடுச்சு கேதுவோட இணைந்து அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற தன்மையை நம்ம எடுத்துக்கலாம். இதே சுக்கிரன் ராகு வந்து பலவீனமாச்சு அப்படின்னா வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாமே மிகைப்படுத்தி பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற தன்மையை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து அந்த சுக்கிரன் பலவீனமாகும் போது இருக்கக்கூடிய தன்மை. அடுத்தது பார்க்குறீங்க அப்படின்னா சுக்கிரனோட அஸ்தங்கம் ஆயிடுச்சு சூரியன் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை தண்ணி எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து அதாவது அவங்க பேரில் வந்து சொத்தே இருந்தாலும் கூட, பெரிய வீடு இருக்குது, பெரிய கார் இருக்குது அப்படின்னாலும் கூட அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு மனநிலையிலேயே தான் இருப்பாங்க. திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த விஷயத்துலையும் சுக்கிரனோட வந்து சூரியனோட சுக்கிரன் அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எது இருந்தாலும் ஒரு புலம்பல் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்கக்கிட்ட. நல்லாவே இருந்தாலும் கூட, நல்லாவே நீங்கள் அவங்கள கவனித்தாலும் கூட ஒரு புலம்பல் இருக்கும். என்னமோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் தான் வந்து உங்கள் கூட இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அந்த தாட் இருக்கும். அப்போ ஹஸ்பண்ட் என்ன தான் வந்து தன்னோட வாழ்க்கை துணையை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு குறையோடு இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து அவங்க புலம்பிகிட்டு இருப்பாங்கங்கிற விஷயத்தையும், சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க தன்னுடைய மனைவி அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வந்து உங்கள் திருமண வாழ்க்கை இதை தொட்டு தான் போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து சுக்கிர தசையில் நடக்கும் அதிகப்படியாக. இல்லை லக்னாதிபதி 7ஆம் அதிபதி தசை நடக்கும்போது கண்டிப்பாக வந்து சுக்கிரனோட சாரம் பெற்றோ இல்லை சுக்கிரன் பார்வையில் ஒரு கிரகம் தசையை புத்தி நடத்தினாலும் இந்த செயல்பாடுகளை அதிகப்படியாக எதிர்கொள்வீங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ சிம்பிள் மேட்ரு அவ்வளோதான். எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கோ அந்த செயல்பாடுகள் வந்து உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இருக்கும் பட்சத்தில் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லபடியாக போயிடும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பதிவோட நோக்கமே. ஓகேங்களா? அப்போ குறைந்த பாகை அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா
உங்களுக்கு லோ டிகிரி உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து 9 கிரகம் இருக்குது. அதில் வந்து சுக்கிரன் வந்து குறைந்த பாகையாக இருக்கும், குறைந்த டிகிரியில் இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். எல்லா கிரகமும் வந்து ஒரு 10 டிகிரி 15 டிகிரி 25 டிகிரி 30 டிகிரிக்குள்ளே இருக்கும். அப்போ இதில் வந்து மற்ற கிரகங்களை விட இந்த சுக்கிரன் வந்து குறைந்த பாகையில் இருக்குது, மற்ற கிரகங்களை விட குறைந்த பாகையில் இருக்குன்னா அதான் சுக்கிரன் குறைந்த பாகைங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இதே அதிக பாகையாக இருக்குன்னா மற்ற கிரகங்களை விட பாகை அதிகமாக பெற்றிருக்கும், அது அதிக பாகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதிக பாகைங்கிறது வந்து அலட்சியப்படுத்தும். அவங்க மூலிமா நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். தனக்கு உங்களோட ஆண் ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் அதிக பாகை இருக்குது அப்படின்னா அவங்க மூலிமா நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க போவாங்க. எதையுமே வந்து ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க உங்ககிட்ட மனைவி அப்படிங்கிற விஷயம். இது குறைந்த பாகையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகமாக உங்கள் மனைவி கிட்ட எதிர்பார்ப்பீங்க. பட் அவங்க வந்து செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு திருப்தி இருக்காது. உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் மனைவி மூலிமா எந்த விஷயமும் திருப்தியாக இருக்காது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். குறைந்த பாகைக்கு உண்டான அமைப்பு இதுதான் மேட்ரு. அப்போது அவங்க மூலிமா வந்து நீங்கள் ஒரு செலவு பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணினாலும் ஓகே, அவ்வளோதான். அதை வந்து ஓகே பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மிகைப்படுத்தி உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. செலவுகள் அவங்கக்கிட்ட வந்து கையில் காசு வந்து அந்தளவுக்கு மிச்சமாகுது. ஏன்னா குறைந்த பாகை எப்பவுமே வந்து நிறைய நன்மைகள் வராது, அவங்க மூலிமா செலவுகள் நிறையா வர்ற மாதிரி அமைப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். எதிர்பார்ப்பு ஏக்கங்கள் அதிகமாக நீங்கள் வந்து உங்கள் மனைவி மேலே வச்சுருப்பீங்க. ஆனால் அவங்க வந்து அதை வந்து பெருசாக வந்து கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாது. அவங்கள பொறுத்தவரையும் அவங்க கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50% மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அந்தளவுக்கு தான் அவங்க பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு வந்து புலப்படும் அப்படிங்கிற மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. அப்போ குறைந்த பாகையில் ஒருத்தருக்கு சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அப்போ இவங்களும் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி திருமண வாழ்க்கை வந்து பெருசாக வந்து இல்லாட்டி ஒரு 50% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து பெருசாக வராது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அப்போது இந்த சுக்கிரன் வந்து பலவீனமாகி குறைந்த பாகையாகி 3ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா 3ஆம் இடங்கிறது வந்து எப்பவுமே களத்திரக்கார கிரகம் 7ஆம் இடத்துல 3ஆம் இடத்துலேருந்து தசாபுத்தி நடத்தும் போது ஒரு சில சங்கடங்கள் பிரச்சனைகள் சந்தேகங்கள் இதெல்லாமே வந்துட்டு போகும் கணவன் மனைவிக்குள்ளே. அப்போ அந்த டைமில் வந்து 3ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தசாபுத்தியில் வந்து எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக இருந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அந்த இடத்துல வராது. உங்களுக்குள்ளே அந்த சண்டைகள் பிரிவுகளுக்கு வராமல் போகும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இது வந்து முக்கியமான பாயிண்ட்டாக நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ இந்த சுக்கிரன் வந்து குறைந்த பாகை பலவீனம் அப்படிங்கிறத வந்து இந்த கேட்டகரியில் தான் வருமே தவிர மற்றபடி வந்து ஒரு அஷ்டமாதிபதியோட சுக்கிரன் சேர்ந்தாலும் சரி இல்லை பாதகாதிபதியோட சுக்கிரன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சோதனைகளை கொடுக்கும். பட் ஆனால் வந்து அந்த சோதனையை கொடுத்தாலும் உங்களோட சுக்கிரன் பலமாக இருந்துச்சு அப்படின்னா வெளியே வந்துடுவீங்க தப்பிச்சு. ஓகே, சண்டை சச்சரவு வந்தாலும் ஒரு காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ரெடி ஆயிடுவீங்க. பட் வந்து சுக்கிரன் வந்து பலவீனமாக இருந்து பாதகாதிபதியோட அஷ்டமாதிபதியோ சேருது அப்படின்னா தன்னுடைய மனைவி மூலமாகவோ சுக்கிரன்கிறது மூத்த சகோதரியையும் குறிக்கும் காரகத்துவத்தில். ஸோ மூத்த சகோதரி மூலமாகவோ பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் அந்த விஷயத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 கேட்டகரியிலேயே இருக்கக்கூடியவங்க பெண்கள் மூலிமா அவமானங்கள் சங்கடங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் வந்து சுக்கிர தசையில் இருக்கும். அப்போ அந்த சுக்கிர தசையில் வந்து சுக்கிர தசையோ இல்லை சுக்கிரன் வந்து நடத்தக்கூடிய தசையில் வந்து சாரமாக வந்து சுக்கிரன் அஸ்தரம் பெற்று சாரமாக வந்து தசை நடத்தினாவோ இல்லை சுக்கிரன் வந்து நடத்தக்கூடிய தசை வந்து பார்வையோ சேர்க்கை இருந்தாலும் சரி பலவீனமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த தசாபுத்தியில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் திருமண வாழ்க்கை கொண்டு போகணுங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பொதுவான விதிகள். அந்த சுக்கிரன் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது வந்து சுபகிரகங்கள் பார்வையிலையோ குரு பார்க்கறனாலையோ இல்லை மற்ற கிரகங்கள் பார்வை சேர்க்கை அதையெல்லாம் வந்து பார்த்து தான் வந்து சுக்கிரன் பலவீனமாக இருக்காங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.